தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில இந்தியால பொதுவா ரூபாய்க்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல பயன்படுத்தக்கூடிய குறியீடு பயன்படுத்தப்பட்டது மிகப்பெரிய விவாத பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் உட்பட பாஜகவை சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. கடும் கண்டனங்களை எழுப்பிக்கிட்டு வராங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த குறியீடு அப்படிங்கிறது தமிழ் எழுத்தே கிடையாது, இதை பயன்படுத்தினதுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறேன், தமிழே இல்லாத ஒரு எழுத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. சரி, உண்மையாவே இந்த அப்படிங்கிறது தமிழ் எழுத்தே கிடையாதா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1940களிலேயே பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூலுக்கான விளக்க உரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அந்த நூல்ல இருக்கக்கூடிய முகப்பு பக்கத்திலேயே அந்த நூலினுடைய விலையை குறிப்பிடுறதுக்கு ரூபா அப்படின்னு தமிழ்ல தான் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம ராமசாமி பிள்ளை என்பவரால அதே வருடத்துல வெளிவந்த சேந்தன் திவகாரம் அப்படிங்கிற நூல்லையும் அதனுடைய விலையை குறிப்பிடுறதுக்கு கீழே ரூபா அப்படின்னு போட்டு எண்கள் எல்லாத்துலயுமே தமிழ் எழுத்துக்கள்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே இந்த அப்படிங்கிற ஒரு எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தரங்கம்பாடியில கிடைத்த ஓலைச்சுவடிகள்ல கூட, அதாவது 1800களுக்கு முன்னாடியே கிடைத்த ஓலைச்சுவடிகள்ல ஒருவர் இன்னொருவர் கிட்ட கடன் வாங்கினதை கூட 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை அதுல எழுதியிருக்கு. இப்படி 1800கள்லையும் அதுக்கு முன்னாடியுமே இந்த அப்படிங்கிற வார்த்தை ரூபாய் அப்படின்னு நாணயத்தையும் அன்னைக்கு இருந்த நாணயங்களையும் விலையையும் குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெளிவான விளக்கத்தையும் இப்ப கொடுத்திருக்காங்க. இந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழி அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ் வார்த்தைகளை கூட இது தமிழ் வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்றதுல நிக்குது தமிழ் மீது இருக்கக்கூடிய இந்த வன்மம். இப்படி இந்த பிரச்சனை வட மாநிலங்கள்ல கூட மிகப்பெரிய விவாத பொருளா போய்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி தலைவருக்கு தமிழ் வார்த்தை எதுனே தெரியல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேலி கூத்தாதான் இருக்கு.